பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான பாலச்சந்திரன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் திருமலை. வணக்கம் சார். இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேறும் அப்படின்ற எண்ணத்தில் பாஜக அதை கொண்டு வந்ததா, இல்லை தோல்வியடையும் நல்லா தெரிந்தே இதை கொண்டு வந்திருக்காங்களா? அப்படின்னா அதுக்கான நோக்கம் என்ன? they were prepared for both the eventualities. அதாவது ஜெயிக்கலாம் அல்லது தோற்கலாம், ரெண்டுக்குமே தன்னை தயார்படுத்திக்கணும்னு நினச்சாங்க. ஜெயிச்சா அவங்களுக்கு வெற்றி, முழு வெற்றி. தோற்கடிக்கப்பட்டால் நாங்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தேன், இவங்க அதில் ஆர்வம் இல்லாமல் மகளிருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பழியை இவங்க மேலே தூக்கி போட்டலாம். இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறாங்க. தொடர்ந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து அது மாதிரி தான் பேச போகிறாங்க. உண்மையில் என்ன நடந்ததுன்னா, இது ஒரு சூழ்ச்சி, இது வேறு வார்த்தையே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியலில் எனக்கு ரொம்ப அதிருப்தியாகவும் ஏமாற்றமும் இருக்குது. ஏன்னா அவங்க எதையுமே நேர்மையாக செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த இதுலேயும் என்ன பண்ணாங்க, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் இந்த தொகுதி மறுசீரமைப்பையும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து குழப்ப வேண்டிய தேவையே கிடையாது. இவங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு அந்த தேதிக்கு அப்புறம் நடத்துகின்ற எல்லா தேர்தல்களிலும், நாடாளுமன்ற தொகுதிகளிலும், சட்டமன்றங்களுடைய தொகுதிகளிலும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட வேண்டும். அவ்வளோதான். அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த தொகுதி மறுவரை செய்யணும்னு குழப்பினதுனால தான், தொகுதி மறுவரை செய்யணும்னா அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்காரணும். டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்க 850 ஆக்குனாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை தொகுதியும் டிசைட் பண்ணணும். அத்தனை டிசைட் பண்ணதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லணும், இப்போ இதில் 1/3 நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போது தொகுதியுடைய 1/3 கொடுக்கறது யாருக்கு, அது ரொட்டேஷன் வேறு சொல்லிட்டாங்க. அப்போ யார் யாருக்குன்னு சொல்லி அந்தந்த மாநிலங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அதுக்கு தகுந்தபடி அங்கே ரிசர்வ்டு ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண 10 வருஷத்துக்கு பண்ணலாம், 5 வருஷத்துக்கு பண்ணலாம், அல்லது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட ரொட்டேஷனில் இருக்கலாம். அது எல்லாம் தேர்தல் கமிஷன் தீர்மானம் பண்ணலாம். அதில் எந்த குழப்பமே கிடையாது. இந்த மறுசீரமைப்போடு இதை கம்பைன் பண்ணதுனால தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் எல்லாமே வந்தது. அதனால் இது வேணும்னே திட்டமிட்டு அவங்க பண்ணது தான். அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா மறுசீரமைப்பு நடக்கணும். இந்த மறுசீரமைப்பு நடக்கிறதுங்களையும் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப அமித்ஷா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு குறையாது தொகுதி, நாங்கள் மறுசீரமைப்பு எல்லாருக்கும் தானே 50% கூட்டுறோம், இவங்களுக்கு யூபிக்கு 80 120 ஆகும்போது உங்களுக்கு 40ன்னு வச்சுக்கோம், பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 60 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 80க்கும் 40க்கும் இடையில் 40 வித்தியாசம் இருந்தது. 120க்கும் 60க்கு இடையில் 60 வித்தியாசம் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரியும் வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை கூடும். அப்போ நாடாளுமன்றத்தில் கூச்சல் போட்டு மற்றவங்கள உட்கார வைக்கிற சக்தி கூடும். இதே தென் மாநிலங்களுக்கு எதிராகத்தான் போகும். இதை விட பெரிய ஆபத்து, அதை பற்றி அவர் பேசவே மாட்டார். அதான் சூழ்ச்சின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்பர் கூடுன்னு சொல்கிறாருல. இப்போ இவங்க சட்டம் போட்டு இது பண்ணிட்டாங்க. 80 40ங்கிறத 120 60ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இதுவரைக்கும் இருந்த சட்டம் எப்படி இருந்தது, மிஸ்ஸஸ் காந்தி 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சாங்க, வாஜ்பாய் இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி வச்சார். அதுக்கு என்ன அர்த்தம், டீலிமிட்டேஷன் கமிஷன் இப்போ ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறம் அவங்க உட்காருவாங்க. உட்காரும்போது ஒரு மாநிலத்துக்கு உள்ள 39 எம்பி சீட் தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா அந்த 39 சீட்டுடைய எல்லை வரையறைகளை அவங்க மாற்ற முடியும். ஆனால் 39ங்கிறத அவங்க மாற்ற முடியாது. ஏன்னா 543க்கு மேலே நாடாளுமன்ற தொகுதி இருக்கக்கூடாது. 1971 இருந்த பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி 25 + 25 50 வருஷம் சட்டம் போட்டிருந்தாங்க. இப்போது நீங்கள் 80 120 ஆக்குறீங்க, 40 60 ஆக்குறீங்க. சரி, அடுத்து டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்காரும்போது மிஸ்ஸஸ் காந்தியும் வாஜ்பாயும் சொன்ன அந்த சட்டம் நீர்த்து போய்விட்டாங்க. அந்த சட்டம் காலாவதி ஆயிடுச்சு. அந்த சட்டம் காலாவதி ஆயிடுச்சுன்னா டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு உள்ள ஒரே உத்தரவு என்ன, அந்தந்த மாநிலத்தில் உள்ள பாப்புலேஷன் ஃபிகர் படி நீங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கணும். இன்றைக்கி 120 இருக்குது, நமக்கு 60 இருக்குது. இவங்க சொல்கிறபடி கொண்டு வந்துட்டாங்கன்னா 1971 இருந்த பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு 7.14. 2011 பாப்புலேஷன் பெர்சன்டேஜில் இவங்க பண்ணுற டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்காரும்போது அவங்க உட்கார்றதுக்கு முந்தி லேட்டஸ்ட்டாக எந்த சென்சஸ் ஃபிகர் இருந்ததோ அந்த ஃபிகரை தான் ஏற்றுக்கணும். அதான் சட்டம். அப்போ அவங்க 2011 ஃபிகரை தான் ஏற்றுக்க போகிறாங்க. அப்போ 2011 ஃபிகரை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1971 இருந்த பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு குறையும், யூபிக்கு கூடும். அப்போது யூபியுடைய 120 135 138ன்னு வரும். தமிழ்நாடு கொடுத்த 60 42 37 அப்படின்னு குறையும். இது உண்டா இல்லையான்னு சொல்லி ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது ஒரு அயோக்கியத்தனம், இது ஒரு ஃப்ராடு.
இதுதான் அடிப்படை கோளாறு. அதாவது மசோதா தோல்வி அடையும்ன்றது தெரிந்து செய்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ் ஆனால் அதில் ஒரு அரசியல் கணக்கு. இன்றைக்கி தினமணி தலையங்கத்திலையும் எழுதியிருக்கிறது, மசோதா நிறைவேறினால் எதிர்க்கட்சிகளில் பிளவு ஏற்பட்டிருக்குது, அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய முடியும். தோல்வி அடைந்தால் மகளிருக்கு எதிராக இருக்கிறதுன்னு ஒரு அரசியல் செய்ய முடியும். இப்போ இதெல்லாம் மக்களுக்கு இந்த அரசியல் கணக்கெல்லாம் புரியாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? மகளிர் இடஒதுக்கீடு மசோதான்ற போர்வையை பயன்படுத்தி இதில் நிறைவேறாமல் போனால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை எடுத்தால் தேர்தலில் ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி இருந்தால் எதற்காக நாடாளுமன்றத்தில் 2 நாள் விவாதம், அதுக்கு செலவு அப்படின்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, அப்படி யோசிக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மக்களுக்கு தனக்கு நேரடியாக பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி தெரியாதவங்களா தான் மக்கள் பல பேர் இருக்காங்க. இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஆனால் கசப்பான உண்மை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1977 மிஸ்ஸஸ் காந்தி தோற்ற உடனே இந்தியா சொல்லிச்சு, நாங்கள் உலகத்துக்கே வழிகாட்டி விட்டோம், ஜனநாயகத்தை காப்பாற்றி விட்டோம், சர்வாதிகாரத்தை ஒழித்து விட்டோம், எமர்ஜென்சி கொண்டு வந்ததுனால மிஸ்ஸஸ் காந்தி தோற்று போயிட்டாங்க. இதுதானே உலகம் புறம் பிரச்சாரமாக இருந்துச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எமர்ஜென்சியை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க இந்திய மக்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஓட்டு போட்டார்கள் என்றால் எப்படி தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க? ஏன்னா தென்னிந்தியாவில் எமர்ஜென்சி வந்தோடனே மக்கள் என்னதை பார்த்தாங்கன்னா, ரயில் சரியான நேரத்தில் ஓடிச்சு, பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரைக் இல்லை, காய்கறி விலை கம்மியாக இருந்தது, விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் கொண்டு வந்தாங்க, இது மாதிரி பல நன்மைகள் மக்களுக்கு நடந்தது. அவங்க அந்த நன்மையை பார்த்தாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் ஆனது இதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்படல. ராமநாண்டா என்ன ராவணநாண்டாங்கிற மாதிரியான மனநிலை தான் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. இது ரொம்ப கசப்பான துரதிருஷ்டவசமான உண்மை. ஏன் நார்த்தில் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க? ஏன்னா நார்த்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சவுத்தில் அடைஞ்ச அளவுக்கு வெற்றி அடையலங்கும் போது இந்த எமர்ஜென்சி சமயத்தில் அப்படி ஒரு குவாண்டம் ஜம்ப் பண்ணிடுவோம், நாட்டு மக்கள் தொகையை குறைச்சிருவோம்னு சஞ்சய் காந்தி நல்ல சின்சியராக நல்ல விதமாக தான் யோசிச்சார். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு எதிராகத்தான் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. அதை அந்த கம்யூனிட்டி உணர்ந்துச்சு. அந்த கம்யூனிட்டி 1947 பரம்பரையாக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க மைனாரிட்டிஸ். they turned against காங்கிரஸ். ஏன்? அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க. அதனால மக்களுக்கு தாங்கள் நேரடியாக பாதிக்கப்படுற விஷயத்தில் மட்டும்தான் சரியான அவேர்னஸ் இருக்குது, மற்றபடி அவேர்னஸ் இல்லை. இப்போ இந்த விஷயத்தில் இவங்க பிஜேபி என்ன சொல்ல போகிறாங்க? மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்தோம், அதை இவங்க வேணும்னே தோக்கடிச்சாங்கன்னு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடாது, கேரளாவில் எடுபடாது, வெஸ்ட் பெங்காலில் எடுபடாது, சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாநில கட்சிகள் மகளிருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சாரம் எடுபடாது. இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை குலைக்க முயற்சித்தார்கள், அதை நாங்கள் தோற்றுவிட்டோம், இது எங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றிங்கிறாங்கல்ல, அப்படியா? அப்படி கேட்டு போவாங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு எந்த விதமான இம்பேக்டும் ஏற்படுத்த போகிறதில்ல. இதுதான் உண்மை. ஆனால் ஒரு ப்ரிப்பேர்டாக பாஜக இருந்திருக்கிறது அப்படின்னு தெரியுதா? எனக்கு எல்லா பேப்பர்லையும் விளம்பரம் அரை பக்கத்துக்கு மகளிர் இடஒதுக்கீட்டு எதிர்த்து வாக்களித்த காங்கிரஸ் அப்படின்ற விளம்பரம் இருக்குது. அப்போ ஏதோ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் எதுனாலும் அந்த விளம்பரத்தை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருந்திருக்காங்க, ரெடியாக வச்சிருக்காங்க. தோத்து போனால் கொடுத்துடலாம், வெற்றி பெற்றாலும் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகள் இதில் தேர்தலில் எதிரொலிக்காது அப்படின்னா இதை கொண்டு என்ன சலசலப்பு ஏற்படுத்தணும்? இது தேர்தல் மட்டும்தான் நோக்கமா இந்த மசோதாவில்? வேற ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா? தேர்தல் மட்டும்தான். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இதை வச்சு எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்திடலாம், அவங்க பெண்களுக்கு ஆதரவாக இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஜெயிச்சதுன்னா நம்முடைய திட்டம் நிறைவேறும். பார்லிமெண்ட்டில் தொடர்ந்து இன்றைக்கி ஒரு டிவி விவாதத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொல்கிறீங்க இதனால் வட இந்திய மாநிலங்கள் மட்டும்தான் செல்வாக்கு பெறும், பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ராங் ஆகிரும்னு சொல்கிறீங்களே, ஏன் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது? எத்தனை பேர் வந்திருக்காங்க நான் தென்னிந்திய மாநிலங்கள்லேருந்து? அப்படி நாங்கள் 303 பேர் வரலையான்னு சொல்லி கேட்டார். நிஜம்தான், நீங்கள் 303 பேர் தான் வந்தீங்க, 2/3 வரல, 3/2 பங்கு மெஜாரிட்டி வரல. அப்படி 850ன்னு கொண்டு வரும்போது தென்னிந்திய மாநிலங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாலும் வட இந்திய மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைச்சிரும். அதுதான் அவங்களுடைய எய்ம். அதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் சொல்லுவோம்ல, நான் வச்சது தான் வரிசைன்னு, அது மாதிரி அவங்க நினைச்சதை திட்டம் போட்டு செய்யலாம். ஒருவேளை அந்த காரணத்தினால தான் காங்கிரஸ் மட்டும் இந்த விளம்பரத்தில் பாஜக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்க முடியுதா? அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற ஒரு கட்சி இல்லாமல் போகணும். ஆல்ரெடி லெவலில் இன்றைக்கி இருக்கிற கட்சி இருந்த கட்சின்னு ஏறக்குறைய அந்த நிலைமைக்கு காங்கிரஸ் வந்துருச்சு. அவங்களை இன்னும் 1-2 மாநிலத்தில் இருக்காங்கல்ல, அங்கேருந்தும் காணாமாக்கிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அதனால் முதல் ஐட்டம் காங்கிரஸ் தான். காங்கிரஸை காலி பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன மாநிலம், அது ஒரு மாநிலங்கிறது இந்தியாவோட ஒப்பிடும்போது மாநிலம் சிறுசு தானே, அவங்களை காலி பண்ணுறது இன்னும் எளிதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் கூட இந்த பிரச்சனை பெருசாக பிரதிபலிக்காத தேர்தலில் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு மம்தா பானர்ஜிக்கு நிகரான ஒரு தலைவரை அவங்க கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வர முடிஞ்சிருக்கா?
சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜியுடைய சோல்ஜராக இருந்தவர். அவங்களுக்கு ஈக்குவலண்ட் கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒருத்தரை கொண்டு வர முடியல. இன்னொன்று, அவங்க இந்த இதில் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏகப்பட்ட குளறுபடியை வேணும்னே பண்ணாங்க. நான் வேணும்னே பண்ணாங்கன்னு, இது எவ்வளோ ஹெவியான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஓட்டர் ஐடென்டிட்டிக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்கல்ல. சிபிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ், அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்கனைசேஷன் நடத்துறது. ஃபைனல் எக்ஸாம் முடிச்சதுக்கு சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பேர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அது வந்து இவங்க வந்து இந்தியருங்கிறதுக்கும் ஆதாரம், அவங்களுடைய உண்மையான வயசு என்ன, எந்த இடத்துல இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம். இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. இதே மாதிரி சென்ட்ரல் போர்டு நடத்துகிற மாதிரி ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நடத்துது. அதை நாங்கள் பெங்காலில் வந்து கிளாஸ் 10 வரைக்கும் மத்தியமிக்னு சொல்லுவோம். கிளாஸ் 12 எக்ஸாம் வந்து இங்கே கிளாஸ் 10+2ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மத்தியமிக், உச்ச மத்தியமிக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போர்டு நடத்தின எக்ஸாம்லேருந்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்க மாட்டோம். இதில் என்ன நியாயம் இருக்குது? ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காதா பேரில்? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் இந்த ஆள் ஓட்டர் கிடையாது. அதனால கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸ் அனுப்பி வச்சாங்க. அந்த நிலைமை வந்துச்சு. இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடத்தியிருந்தாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து வாக்குரிமை பெறாதவர்கள் இருக்காங்களோ அதில் 90% வந்து வாக்குரிமை பெற்றவர்களாக ஆயிடுவாங்க. இப்போ பங்களாதேஷிலேருந்து இன்ட்ரூஷன் இங்கே வரலன்னு சொல்லி இல்லை, பெங்காலில் இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது, ஏன் மும்பையில் இருக்குது. மும்பையில் நான் ஒரு தரம் போயிருந்தபோது நான் வந்து இதில் மேற்கு வங்கத்தில் வேலை பார்த்துருக்கேன். அந்த ஒரு பையன் வந்து பெங்காலில் பேசிக்கிட்டு இருந்தான். உடனே நான் வந்துட்டு பெங்காலில் பேசினேன். இப்போ நான் பெங்காலில் பேசணும் மகிழ்ச்சியில் அடையணும், அது ஒரு மாதிரி காஷியஸாக பார்த்தேன். உடனே நான் வந்து கேட்டேன், நீங்கள் பெங்காலில் எந்த ஊர் அப்படின்னு. உடனே நான் வந்து மிதினாப்பூர் டிஸ்ட்ரிக்ட். மிதினாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னு. காந்தி, காண்டாய்ங்கிறத காந்தி அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவோம், பெங்காலில் சொல்லுவோம். கொத்தாய் அப்படின்னு. மறுபடியும் கொத்தாய்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். கோத்தாய் போல்ச்சேன். மறுபடியும் எங்கன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ மேற்கு வங்கத்தில் நாங்கள் கொத்தாய்ன்னு சொல்லுவோம். அந்த சொல் கிழக்கு வங்கத்தில் பங்களாதேஷில் கோத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்தே மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது மாதிரி வந்து இன்ட்ரூஷன் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி பயங்கரமாக இல்லை. இந்த ஆஸ்மாசிஸ்னு ஒரு தியரி உண்டு இதில் சயின்ஸில். எப்படின்னா, இங்கே பக்கம் ஒரு சொல்யூஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சொல்யூஷன். இது ஸ்ட்ராங் சொல்யூஷன், இது வீக் சொல்யூஷன். நடுவில் வந்து பெர்ஃபரேட்டட் துணி ஒன்று அல்லது ஒரு மெம்பரேன் ஒன்று இருந்ததுன்னா, ஓட்டைகள் நிறைந்தது இருந்ததுன்னா, இந்த வீக் சொல்யூஷன் ஸ்ட்ராங் சொல்யூஷன் ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்து ஒரு காலத்தில் ஒரே ஸ்ட்ரென்த் உள்ள சொல்யூஷன் ஆயிரும். இதுதான் ஆஸ்மாசிஸ். நீங்கள் ஒரு லேண்டு பார்டர், இவ்வளோ பெரிய பார்டர், லேண்ட் பார்டர் வச்சுருக்கீங்க, அதில் என்ன கம்ப்ளீட்டாக வந்து இதாக வச்சுருக்கீங்க, இரும்பு சோறை எழுப்பியிருக்கீங்க. அப்போது அல்லது ரிவர் பார்டர்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்ட் பார்டர், ரிவர் பார்டர், இந்த ரெண்டுலையும் அங்கேருந்து இங்கே வர்றது ஒரே மொழி பேசுகிறவங்க. அதே மாதிரி இங்கேயும் முஸ்லீம் இருக்காங்க, அங்கேயும் முஸ்லீம் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. அப்போ அவங்க இங்கேருந்து அங்கே போகிறதோ, அங்கேருந்து இங்கே வர்றதோ தடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஜனங்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறது வந்து உண்மை கிடையாது. தேர்தல் ஆணையத்துடைய வேலையும் கிடையாது. அதை சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் சிட்டிசன்ஷிப்பையும் நாங்கள் வெரிஃபை பண்ணுவோன்னா, நீ உன் வேலையை உருப்படியாக செய்ய தெரியல, நீ எதுக்கு இன்னொரு வேலையை தலையில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜனங்கள் நினைப்பாங்க. இந்த வெறுப்பு எல்லாம் ஜனங்களுக்கு வந்து, மேற்கு வங்க மக்களுக்கு வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு மேலே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மேற்கு வங்க மக்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப மதிப்பாக நடத்துகிறவங்க. பெண்களை கேவலமாக பேசுகிறத வந்து அவங்க வந்து பொறுத்துக்க மாட்டாங்க. போன எலெக்ஷனில் ஒலிபேரியாங்கிற ஒரு சப்டிவிஷனில் வந்து ஹவுரா டிஸ்ட்ரிக்டில் இவர் பிரதம மந்திரி வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு கேட்டார், தீதி ஒய் தீதின்னு சொல்லி கூப்பிட்டார். அது அப்படியே தமிழில் சொல்லிட்டுனா எகாவ் ஒய் எகாவ் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை இது மாதிரி கீழ்த்தரமாக கூப்பிட்டா யார் சகிச்சுக்குவாங்க? அவர் கேட்ட அந்த நேரத்தில் வந்து அந்த ரிப்போர்ட் வந்த உடனே நான் வந்து என்னோடய நண்பர்கிட்ட சொன்னேன், 50 லட்சம் ஓட்டு போச்சு, இந்த ஒரு வார்த்தையில் போச்சு. ஏன்னா பெங்காலிஸ் அது மாதிரி. போன தரம் மம்தா பானர்ஜிக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைச்சதுக்கு முழு பெருமையும் பிஜேபிக்கு தான் சேரும், மம்தாவுக்கு இல்லை. இவங்க பண்ணி வச்ச கூத்தில் தான் அவங்களுக்கு அவ்வளோ கிடைச்சது. இன்றைக்கி அதே மாதிரி கூத்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டிப்பட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணும்போது, தமிழ்நாட்டோட உரசுனீங்கன்னா என்ன ஆவீங்கன்னு தெரியும், 12 ஆண்டுகளில் மோடி இந்த முதல் தோல்வி இது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை இது தேர்தலில் எதிரொலிக்கலனாலும், பட் இவங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்ற அந்த தேர்தல் காலத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்குமா? வலு சேர்க்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவாங்க?
ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் உணர்வு வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. ஏன்னா தமிழே படிக்காமல் கிண்டர் கார்ட்டன்லேருந்து எம்ஏ வரைக்கும் தமிழே படிக்காமல் பாஸ் பண்ண நிலைமை. இதுக்கு இந்த திராவிட கட்சியில் தான் காரணம். அதனால் வந்து தமிழ் உணர்வு இன்னைக்கு கிடையாது. இப்போ நாங்கள்லாம் படித்த போது எங்களுக்கு வந்து தமிழ் உணர்வு இருந்தது, சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். என் கூட வெங்கட்ரமணன் சொல்லி இப்போ சிஏவாக இருக்கேன், ஆடிட்டர் இருக்கார். இஸ் பெஸ்ட் ஆடிட்டர் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க. அவன் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தான். இதில் தமிழில் வந்து போர்டில் வந்து கோல்டு மெடல் அவன் தான் வாங்கினான். நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தை படித்தோம், ஆனால் அவன் தான் வாங்கினேன். அந்த அளவுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தாங்க எங்களுக்கு. என்னுடைய ஆசிரியர் ராமசாமி திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்தவர், அங்கே ஆசிரியர் இருந்தார். தமிழில் எனக்கு இருக்க ஆர்வத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஸ்கூல் ஹவர்ஸுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு, ஹாஸ்டலில் வந்து இதில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுப்பார். நானும் ஆர்வமாக தமிழ் படித்தேன். இன்றைக்கி அந்த மாதிரி தமிழுடைய ஆர்வம் இல்லை. நம்ம வந்து எந்தி எதுக்கலையே, எந்தி திணிப்பை தான் எதுக்குறோம். அப்போ எந்தி திணிப்பை எதுக்காக எதுக்கணும்? தமிழுக்கு வந்து ஆபத்து இருக்குங்கிறதுனால எந்தி திணிப்பை எதிர்ப்போம் அப்படின்னா, அந்த தமிழுக்கு இருக்க ஆபத்தை பற்றி இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து இமோஷனல் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதை என்னையோட பிஜேபி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை இனிமேல் வந்து மாணவர்கள் இந்த கிரவுண்ட்ஸை வச்சு வரமாட்டாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க அது வந்து மாணவர்களுக்கு வந்து தமிழ் உணர்வு மங்கி போச்சுன்னு இல்லை, முந்தைய இருந்த அளவுக்கு இல்லை. தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்பக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் வந்து மேற்கு வங்கத்திலையும் அரசு பணியாற்றிருக்கீங்க, தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டுடைய களத்தையும் அறிஞ்சிருக்கீங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் நீங்கள் அறிந்த வகையில், ஏன்னா சர்வேக்களில் வந்து பெருசாக ஒரு உறுதித்தன்மை இருக்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு இந்த பார்வை இந்த தேர்தலில் எப்படி தெரியுதுங்க சார்? இன்றைக்கி தேர்தல் வச்சா திமுக ஜெயிக்கும், சந்தேகமே இல்லை. அதுக்கு நான் என்ன காரணம்னு சொல்லி நினைக்கிறேன்னா, விஜய்க்கு வந்து கட்டமைப்பு இல்லை. விஜய் வந்து ஹி கிரியேட்ஸ் வேவ்ஸ், அதில் சந்தேகம் இல்லை. இளைஞர்கள் மத்தியில், இப்போ இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் இதில் வந்து குடும்பத்தில் வந்து விஜய்க்கு ஓட்டு பண்ணி சத்தியம் பண்ணி கொடுன்னு சின்ன பிள்ளைங்க கேட்குதுன்னு சொல்கிறாங்க. சத்தியத்தை வந்து எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இன்சென்டிவ் கிடைக்குதுன்னு தெரியாது. எந்த கட்சி எந்த இன்சென்டிவ் கொடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த இன்சென்டிவும் ஒரு காரணமாக அமையும் தேர்தலில். டிஎம்கே இஸ் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். அதாவது என்னென்ன தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ எல்லா முயற்சியும் அவங்க எடுக்கிறாங்க, அதிமுக எடுக்கிறாங்க. ஆனால் அதிமுக மைனாரிட்டி ஓட்டு கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ இந்த ஜனநாயகன் படம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு ரொம்ப கிடைக்கும் நம்பினாங்க, அது கிடைக்காது, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா முஸ்லீம்கள் தீவிரவாதிகளை காட்டப்பட்டதாக ஒரு பிக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிடைக்காது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம். இதை சொல்கிற இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், பிஜேபி எந்த நேரத்தில் எந்த அயோக்கியத்தனம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரிசாவில் வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கே ஒரு தமிழன் வந்து சிஎம்மாக கொண்டு வராங்கன்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கதையை கிளப்பி விட்டாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்கிற மாதிரி பொய் சொன்னாங்க. பீகாரில் வந்து டிஎம்கேக்கார அத்தனை பேரும் சேர்ந்து பீகாரியை அடிக்கிறான் அப்படின்னு பொய் சொன்னாங்க. கீழ்த்தரமான பொய், கீழ்த்தரமான பிரச்சாரம், ஒரு ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத ஒரு நடத்தை, இது எல்லாம் உடையவங்க பிஜேபிக்காரங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார், கருப்பு கொடி ஏற்றும் போது நாளைக்கு 4 மணிக்கு வந்து சட்டமானதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் அவசரப்பட்டு சொன்ன வார்த்தை. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாரு, அது அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஒரு பெரிய பிரச்சாரம் ஒன்று கிளப்புவாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு வந்து முழு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து கன்வர்ஷன் ப்ரெஷர்னால தான் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணான்னு கதையை கிளப்பி விட்டாங்க. சிபிஐ விசாரணையில் வந்து இல்லை, இதில் கன்வர்ஷன் பிரச்சனையே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் நம்மளை வாய்வே திறக்க மாட்டேங்கிறாரு. இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த கவர்னர் அதே மாதிரி தான் பண்ணார். ஆர் என் ரவியும் ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவார். 4 நாளைக்கு அவங்களுக்கு என்னென்னா, ஒன்று கிளப்பி விட்டால் ஃபஸ்ட்டு பேஜில் 8:10 வந்து நியூஸ் வரும். அடுத்த 4 நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் மறந்து வச்சுன்னா அதை பற்றி நமக்கு என்ன கவலை. திருப்பரங்குன்றத்தை கிளப்பி விட்டாங்க. இவங்க திருப்பரங்குன்றத்தில் இவங்க செய்கிறது நியாயம்னு நினச்சிருந்தாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன் ஓடி ஒளிகிறாங்க? திருப்பரங்குன்றத்தில் இவங்க கண்டெஸ்ட் பண்ணி தான் படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அது மூலம் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதை மக்கள் விரும்பலைன்னு. அது அவங்களுக்கும் தெரியும், அதனால தான் ஓடி போயிட்டாங்க. இதான் உண்மை. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன தகுதித்தம் பண்ண போகிறாங்க அப்படி. இப்போ பாண்டியன் சிஎம் ஆக போகிறான்னு சொன்னது ஒரு தகுதித்தம். பூரி ஜெகநாதர் கோயில் ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னது ஒரு தகுதித்தம். இது மாதிரி போய் சொல்லக்கூடாது. நேர்மையாக தேர்தலை சந்திக்கணும். இவங்க அது மாதிரி நேர்மையாக தேர்தல் சந்திக்கிறதுக்கு இவங்ககிட்ட ஆயுதம் இல்லை. அதனால ஏதாவது இந்த 5 நாளைக்குள்ளே கூட ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஆனால் மக்கள் வந்து இப்போ விழிப்போடு இருக்காங்க. இன்னைக்கு இடி ஒரு கேஸ் ஆரம்பிக்குதுங்கிறதுனால உடனடியாக மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த 12 வருஷத்தில் இடி எந்த அளவுக்கு தப்பான கேஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அதே மாதிரி சிபிஐ கேஸ் எல்லாமே சரியான கேஸ்ன்னு சொல்லி மக்கள் இப்போ நம்ப மாட்டாங்க. அதனால பிஜேபிக்கு அவ்வளோ லேசான காரியம் இல்லை மறுபடியும் ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்புற அளவுக்கு பண்ணுறது. பட் தே வில் ஸ்டில் ட்ரை, அதில் சந்தேகமே கிடையாது. திமுகவும் இந்த விஷயத்தை உணர்ந்து தான் இப்போ நீ காலையில் திமுக எம்பி வில்சன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு தனியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இல்லை நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்றத திமுக கொண்டு போகுது பார்க்குதா? கண்டிப்பாக கொண்டு போகும். திமுகவை வந்து மகளிருக்கு எதிரானவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அதை மகளிர் வந்து நம்ப மாட்டாங்க.
அது சாதாரண ரூரல் ஏரியாவில் போய் சொன்னால் சரி அவங்களே கேட்பாங்க, எங்களுக்கு உரிமை தொகை அவங்க தானே கொடுத்தாங்க, பஸ் பிரயாணம் அவங்க தானே கொடுத்தாங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து பொம்பளை பிள்ளைங்க படித்து முடிச்சிருச்சுன்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுங்க காலேஜுக்கு போகிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களே அவங்க தானே கொடுத்தாங்க. இதெல்லாம் உண்மை தானே? அது கொடுக்குறது வந்து எந்த விதமான தப்பு தண்டை இல்லாமல் டைரெக்டாக வந்து அக்கௌண்ட்டில் போய் சேருதில்ல. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. இன்னொன்று, சுய உதவி குழுக்கள். தமிழ்நாட்டில் தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் முதல்ல துவங்கப்பட்டது திமுக பீரியட்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை, அவங்க அதை எதிர்த்து ஒன்றுமே செய்யலை. ஆனால் திமுக செஞ்சாங்கங்கிறத வந்து இவங்க மறக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சாரம் வந்து எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த பருப்பு இங்கே வேகாதும்பாங்க. அது மாதிரி தான் இவங்களுடைய இந்த பருப்பு இங்கே வேகாது. நன்றி சார். வணக்கம்.